இன்றைய புனிதர் ஜனவரி 26, சபை நிறுவனர் ரோம் நகர் பவுலா. பிறப்பு 347, ரோம், இத்தாலி. இறப்பு ஜனவரி 26, பெத்லஹேம். இவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு திருமணமான பெண், 5 குழந்தைகளின் தாய். இவர் தனது கணவர் இறந்த பிறகு விதவையானார். தன் கணவர் இறந்த சில நாட்களிலேயே தான் ஒரு சிறந்த கிறிஸ்தவ பெண்ணாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். சமூக பணிகள் பலவற்றில் ஈடுபட்டார். தேவையில் இருப்போரை இனங்கண்டு முன்வந்து உதவினார். இவர் சிறப்பாக எரோனிமோஸ் என்பவர் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் பலருக்கு பல விதங்களில் உதவினார். இவர் 385ஆம் ஆண்டு தனது மகளுடன் பாலஸ்தீன நாட்டிற்கு சென்றார். எரோனிமோஸ் காட்டிய வழியில் மறைநூல் வல்லுநர்கள் பலர் எழுதிய கடிதங்களை தொகுத்து பாதுகாத்தார். பின்னர் 386இல் பாலஸ்தீனா நாட்டின் தாழ்வான பகுதியில் ஏராளமான திரியாத்திரை தலங்களையும் துறவற மடங்களையும் நிறுவினார். அத்துடன் சில பெண் துறவிகளுக்கு வழிகாட்டி அவர்களையும் தொடர்ந்து வழிநடத்தினார். சில ஆண்டுகள் கழித்து எரோனிமோஸும் அவரின் நண்பர்களும் இவரின் துறவற இல்லத்தில் வாழ்ந்து தங்களின் இறுதி நாட்களை கழித்தனர். அதன் பிறகு இவர் கிறிஸ்துவை பற்றி பரப்பவும் அவரை முழுமையாக அறியவும் பெத்லஹேம் சென்றார். அச்சமயத்தில் தான் இறந்தார். ஜெபம். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் இறைவா, இன்று எத்தனையோ பெண்கள் தன் கணவர்களை இழந்தும் அவர்களால் கைவிடப்பட்டும் வாழ்கின்றார்கள். அப்பெண்களை நீர் கருணை கூர்ந்து பாரும். வாழ்வில் நம்பிக்கை என்னும் ஒளியை பெற்று சுடர் விட்டெறியும் தீபங்களாக மாறிட வழிகாட்டும். உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து என்றும் உம்மை பிரதிபலித்து பலரின் வாழ்வில் ஒளியேற்றிட வழிகாட்டிட நீர் உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.